அன்பார்ந்தவர்களே, ஆளுநருடைய முக்கியமான ஒரு கடமை நீதி வழங்குவது. சரியான விசாரணை செய்து குற்றமற்றவர்களை விடுவிப்பதும், குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதும் அவருடைய முக்கியமான ஒரு பணி. ஆனால் இந்த ஆளுநர் பிலாத்து அதற்கு நேர் எதிராக செயலாற்றுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவை விசாரித்து பார்த்துவிட்டு அவரிடம் எந்த குற்றமும் காணேன் என்று சொல்லிவிட்டு கொடுமையான ஒரு தண்டனையை கொடுப்பதை பார்க்கிறோம். கசையால் அடித்து விடுதலை செய்வேன் என்று சொல்கிறார். ரோமையர்களிடம் கசையடிப்பட்டவர்கள் நடைப்பிணம் போலதான் இருக்க முடியும். உயிர் பிழைத்தாலும் கூட பல சமயங்களில் உயிரே போய்விடும். அந்த தண்டனை கொடிய தண்டனை. வார்களிலே கொக்கிகளையும் குண்டுகளையும் மாட்டி நிலத்தை உழுவது போன்று உடலை உழுது விடுவது, சதையெல்லாம் பீத்து விடுவது, இப்படிப்பட்ட ஒரு கொடிய தண்டனையை குற்றம் இல்லை என்று ஒருவருக்கு கொடுப்பது என்று சொன்னால் அதைவிட கொடுமையானது, கொடூரமானது வேறு என்ன இருக்க முடியும்? உலகிலே எவ்வளவு தூரத்திற்கு அநீதி இருக்கிறது, இடம்பெறுகிறது என்பதை இந்த பிலாத்தினுடைய சொல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இவரிடம் எந்த குற்றமும் காணேன், ஆகவே கசையடி கொடுத்து அனுப்பிவிடுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். குற்றமே இல்லை என்றால் எதற்கு தண்டனை? ஆகவே நம் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த கொடிய வேதனை குற்றமற்ற நிலையிலே அவர் அடைந்த ஒன்று. உலகிலே எத்தனை பேர், கோடிக்கணக்கானவர்கள் இந்த மாதிரி குற்றம் செய்யவில்லை என்று தெரிந்திருந்தும் கூட தண்டனை அனுபவிக்கிறவர்களை பார்க்கிறோம். இப்படி நம்முடைய சிறைச்சாலைகளிலே வாடுகின்றவர்கள் ஏராளமானவர்கள் குற்றமற்றவர்கள். விசாரணையே இல்லாமல் சிறையிலே அடைக்கப்பட்டு தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய தவக்கால சிந்தனை என்று சொல்லும் பொழுது நம்முடைய துன்பங்களை பற்றியே நாம் நினைத்துக் கொண்டிருப்பதை கொஞ்சம் குறைத்துவிட்டு பிறருடைய துன்பங்களையும் நினைத்து பார்ப்போம். நமக்கு அநீதி நடந்துவிட்டது என்பதையே நினைத்துக் கொண்டிருப்பதை கொஞ்சம் மறந்துவிட்டு பிறருக்கு எவ்வளவு தூரம் அநீதி நடக்கிறது, அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு நாம் உதவ முடியுமா என்றெல்லாம் சிந்தித்து பார்ப்பதற்கு இந்த தவக்காலம் நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அது எவ்வளவோ நல்லது.